ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளிலே வேத வசனத்தை குறித்து சில தெளிவுகள் நமக்கு தேவைப்படுகிறது. உலகத்துல எதெல்லாம் வளரும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை உண்டு பைபிள்ல. அப்போஸ்தலர் 12:24 தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. இது வளரக்கூடிய ஒன்று, வாழ வைக்கக்கூடிய ஒன்று, வல்லமை நிறைந்த ஒன்று. இந்த வசனத்தை அதிகமாய் கேட்பது அப்படின்னா எல்லாரும் எப்படி கேட்க முடியும்? அப்ப ரோமர் 10:13-14-15 பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? எங்க இருந்து எங்க ஆரம்பிப்பாங்க? முதல்ல அனுப்பணும், பிரசங்கியார் அனுப்பணும் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? அந்த பிரசங்கியார் போய் வசனத்தை பேசணும், அதான முக்கியம். அவர் நீங்க இருந்து நேரா போயிட்டு நான் அமெரிக்கா போனா, ஆப்பிரிக்கா போனா, ஐரோப்பா போனேன்னு சொல்றதுக்கு போறார். வசனத்தை பேசுவது, இந்த வசனத்தை பேச வேண்டும் என்பது எதற்காக என்றால், ஆண்டவருடைய நாமம் எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 சொல்லுகிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அதை சொல்லணும் பாருங்களேன். அவருடைய நாமம் அதுதான், அவருடைய பேர் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை தெரிய வைக்க வேண்டும். எப்படி தெரிய வைக்கிறதுங்க? ஹிரோஷிமா நாகசாகில அன்னைக்கு போட்ட குண்டை விட பவர் நிறைந்த ஒன்று ஈராக்ல போட்டான், அதை விட வல்லமை. இப்ப நடக்கிற போர் அதை விட வல்லமை. இந்த வசனத்தினுடைய பவர் எவ்வளவு தெரியுங்களா? எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனியும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. ஒரு வசனம் என்ன பவர் பாருங்க, இவ்வளவு பவர் பாருங்க வசனத்துக்கு. அப்படின்னா ஜீவனும் வல்லமை உள்ளது, இருவரும் கருக்குள்ள பட்டயம். அப்ப நம்ம வாழ்க்கையில வசனத்தை அதிகமாய் நேசித்து வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுமே ஏனோ தானோ. எரேமியா 23:29 சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை குறித்து, என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலையினருக்கு சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று இயலாத, முடியாத, நடக்காத காரியங்கள் உடைக்கப்பட வேண்டுமானால், சுக்கு நூறாய் மாற்றப்பட வேண்டுமானால் வசனத்தை பயன்படுத்து. உன் வார்த்தை வசனமாய் மாறட்டுமே. உன் வாழ்க்கை வசனமாய் மாறினால் உன் வாழ்க்கை வசந்தமாய் மாறுமே. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை அக்னி, தேவையற்ற காரண சுட்டெரிக்கும்படியாய், தீமையான காரண சுட்டெரிக்கும்படியாய், மாந்திரிக மந்திர கட்டுகளை சுட்டெரிக்கும்படியாய் வசனம் கிரியை செய்யும். அதனால ஆண்டவர் சொல்றாரு 107:20 சங்கீதத்தில், அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்ப வசனத்தை அனுப்புகிறார் பாருங்களேன். எங்கிருந்து வேணா அனுப்பலாம். நீங்க எத்தனையோ சாட்சிகள் உண்டு. இந்த வசனத்தின் வெளிப்பாடுகள் நமக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லையே. அதான் அழகா எழுதி வைத்தார் மத்தேயு 5:18, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ள நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ மலையாள பைபிள்ல வாசித்தீங்கன்னா ஒரு வள்ளியோ ஒரு புள்ளியோன்னு இருக்கும். அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு பாருங்க வார்த்தை வசனத்துக்கு. அதனால 138:2 சங்கீதம் சொல்லுகிறது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அவ்வளவாய் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தும் பொழுது உங்களை கனப்படுத்துவார். இந்த வார்த்தை உங்களை ஒரு நாளும் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை நம்பின யாருமே தோற்று போனதில்லை. இந்த வார்த்தையை நம்பினவர்கள் அழிந்து போனதில்லை. இந்த வார்த்தையை நேசித்தவர்கள் ஒரு நாளும் உருகுலைந்து போனதில்லை. இந்த வார்த்தை வாழ வைக்கக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தை ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தை உயிர் மீட்சி கொடுக்கக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தை கனமுள்ள வார்த்தை, கௌரவம் நிறைந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நேராய் பிசாசு கிரியை செய்ய முடியாது. இந்த வார்த்தைக்கு நேராய் மாந்திரிக மந்திரம் கிரியை செய்ய முடியாது. இந்த வார்த்தைக்கு நேராய் சாபங்கள் வேலை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அதிகமாய் நாம் படிக்கும் பொழுது நேசித்து வாசிக்க வேண்டும், வாசித்து நேசிக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறுமே.
மறுமலர்ச்சி அடையுமே கர்த்தர் அதை விரும்புகிறார். நீ என்னை கனப்படுத்து, நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று. அப்படி என்றால் இந்த நாளிலே பெற்றோரை உங்களை பார்த்து ஓசியா 4:6 சொல்லுகிறது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். வேதத்தை ஒரு நாள் மறந்து போகாதீர்கள். நாம் மூச்சு விட மறந்தா கூட பைபிள் வாசிக்கிறத மறந்துடக்கூடாதுங்க. அதான் முக்கியம். பாருங்க, 10 மாசம் சுமந்த பிள்ளையை மறக்க வேண்டுமானால் எவ்வளவு கொடூரம். வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை மறந்து விடுவோம் என்று சொல்கிறாரு. அப்படி என்றால் இந்த நாள் முதல் கனப்படுத்தும் கௌரவப்படுத்தும் வேத வார்த்தைகளை அதை கண்ணியத்தோடு கடமை உணர்ச்சியோடு அது மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்கும் பொழுது நீ எதிர்பார்த்த காரியம், விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஒரு விஷய கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான நாளில வார்த்தையின் மேன்மை, வார்த்தையின் வல்லமையை விளங்கப்படுகிற தேவக்கா நன்றி. இதை கேட்டு நாங்கள் முற்றுமுடிய கீழ்ப்படியே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை மாற்றி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியா திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்புக் கொடுத்த ஜெபத்தை ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.